டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் ராஜதந்திர நடவடிக்கைகளை விளங்கிக் கொள்ளாமல் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்ரூத் சோஷலில் பேச்சுவார்த்தையில் முடிவு பெறாத விடயங்களை எல்லாம் முடிவு பெற்றது போல எழுதி தள்ளிய காரணத்தினால் அனைத்து ராஜதந்திர முயற்சிகளும் குழம்பி போய் இருப்பதாக வெள்ளை மாளிகையில் இருக்கும் அதிகாரிகள் பெரும் தலைவலிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பிடம் கைக்கு வர முன்னர் நெய்க்கு விலை பேசக்கூடாது என்ற கருத்துப்படி வேண்டாம் இந்த பதிவுகள் என்று எத்தனையோ தடவைகள் கெஞ்சி கேட்டாலும் காது கொடுத்து கேட்பது போல இருந்துவிட்டு உடனடியாக சென்று அந்த பதிவை தன்னுடைய ட்ரூத் சோஷலில் போட்டு விடுவார். இதனால் இந்த விவகாரம் அம்பலத்திற்கு வந்து விடுகின்றது. இது ஈரானை கடும் கோபமடைய செய்ததே. அனைத்து ராஜதந்திர முயற்சிகளும் இன்று கிழிந்து குப்பையில் கிடக்க காரணம் என்ற வருத்தத்துடன் இருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது எட்டி தொடப்படாத ஆனால் கனிந்து கைக்கு வரக்கூடிய பல விடயங்களை டொனால்ட் ட்ரம்புடன் பரிமாறிய பொழுது அவற்றை கேட்டுவிட்டு ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அப்படியே தம்மிடம் தர தயாராக இருக்கின்றது. 20 வருடங்களுக்கு அணுகுண்டை செய்யாமல் பின்வாங்க தயாராக இருக்கின்றது. இப்படியான பேசப்பட்ட விடயங்களை எல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அம்பலத்திற்கு விட்டதனால் அதை பார்த்து ஈரானிய மக்கள் குழப்பமடைய ஈரானிய அரசு எங்கே தங்களை கவிழ்க்கின்ற வேலையை செய்கின்றார்களோ என்று அச்சமடைந்து பெரும் சீற்றமடைய வேண்டிய சூழ்நிலையை டொனால்ட் ட்ரம்பினுடைய பதிவுகள் ஏற்படுத்தின. ஈரானியர்கள் வெளியில் வீரமாக பேசிவிட்டு பேச்சுவார்த்தை அறைக்குள் சென்று அமெரிக்காவினுடைய காலடியில் விழுந்து கிடக்கின்றார்களா பொதுப்பணி பொன்னிச்சாமி என்கின்ற கவுண்டமணி பாத்திரம் போல என்பது இதனுடைய கருத்து என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியவாறு ஈரான் தகவல்களை அறிவிக்காமலே டொனால்ட் ட்ரம்ப் தன்பாட்டிற்கு அறிவித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் எங்கே ஈரான் அமெரிக்காவிற்கு அடிபணிந்து கிடக்கின்றது, பயந்து விட்டது என்று மற்றவர்கள் கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை டொனால்ட் ட்ரம்பினுடைய பதிவுகள் ஏற்படுத்தினதனால் ஈரான் பின்வாங்க ஆரம்பித்தது. இப்போது அவசரப்பட வேண்டாம், பொது வழியில் பதிவிட வேண்டாம் என்பதை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கேட்க அறவே மறுத்ததனால் ஏற்பட்ட பிரச்சனை இதுவாகும். இதை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் ராஜதந்திர விவகாரங்களை அமெரிக்கா விளையாட்டாக கருதுகின்றது. இந்த விளையாட்டு பிள்ளைகளுடன் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை நம்மால் பேச முடியாமல் இருக்கின்றது. எனவே பேச்சுவார்த்தை அவசியமில்லை என்று கூறுவதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய பதிவுகள் காரணமாக இருந்தது. இதை தவிர டொனால்ட் ட்ரம்பை யாரோ பின்னால் இருந்து உசுப்பேற்றி விட மேட்மேன் தியரி என்று கூறப்படுகின்ற நேரம் ஒரு கதையை கதைப்பதன் மூலமாக, நேரம் ஒரு பதிவை பதிவிடுவதன் மூலமாக ஈரானை குழப்பத்தில் ஆழ்த்தி அவர்கள் அதிலேயே கவனம் செலுத்த வைத்து அவர்களை வீழ்த்தி விடலாம் என்று யாரோ புத்தி சொல்ல அதை கேட்டு இவராடிய நாடகம் ஈரானுக்கு பலத்த சினத்தை ஏற்படுத்தி ஈரான் இன்று பேச்சுவார்த்தைக்கே வர மறுத்து இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் உலக வரலாற்றையோ உலக கலாச்சார பெரு வரலாற்றையோ கற்று தேர்ந்து அனுபவித்து வந்த ஒருவர் அல்ல. அவர் ஒரு வீட்டு வியாபாரி மட்டுமே. ஈரானுடைய கலாச்சாரத்தை அவரால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஈரானுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை வேறாக இருப்பது சக மனிதருக்கு மரியாதை கொடுத்து நடப்பது என்பது அந்த கலாச்சாரமாகும். ஈரானை மதிக்காமல் அவர்களை பயங்கரவாதிகளாகவும் மட்டமானவர்களாகவும் நினைத்து டொனால்ட் ட்ரம்ப் பேசிய பொழுது சக மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களுடன் தொடர்ந்து பேசுவதில் பயனில்லை என்கின்ற ஈரானிய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளாமலே டொனால்ட் ட்ரம்ப் ஆடிய ஆட்டம் பெரும் தவறாக மாறிவிட்டது. அமெரிக்காவில் இருக்கின்ற மேகா அணியினர் தன்னை ஒரு கடவுளாக போற்றுகின்றார்கள். அதுபோலத்தான் உலகமும் நினைக்கின்றது. தான் எதையும் செய்யலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் நினைத்து இத்தகைய காரியங்களை செய்திருக்கின்றார். ஆனால் இது காலத்திற்கு ஒவ்வாத ஒரு விடயம் என்பதும் இது ஏற்கனவே சாயம் போன செயல் என்பதையும் அறிந்த ஈரான் அதை முற்றாக சுழற்றி வீசி டொனால்ட் ட்ரம்பை முற்றாக எதிர்க்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்களே காரணம் என்றும் அந்த செய்தி எழுதியிருக்கின்றது. இது மட்டும் அல்ல, அமெரிக்காவினுடைய மக்களுக்கு
மேலும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. ரைடர், ஐப்சோஸ் ஆகியவற்றினுடைய கணிப்பீட்டில் அமெரிக்க அதிபருக்கு தலையில் ஏதாவது பிழை இருக்கின்றதா, இல்லை மன அழுத்தம் ஏதாவது இருக்கின்றதா என்ற சந்தேகம் 50% இருப்பதாகவும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் மீதான கருத்து கணிப்பில் அவருடைய செல்வாக்கு அதள விதள சுதள பாதாளத்தில் விழுந்திருக்கின்றது. 47% அவர் பதவியேற்ற பொழுது அவருடைய செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது 36% படுவீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அவருடைய மேகா அணியை சேர்ந்த ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய கடும்போக்காளர் சிலரே அவரை வாலாயம் பண்ணுகின்ற காரணத்தினால் அவரை ஆதரிக்கின்றார்கள். மற்றபடி அவருடைய கட்சிக்குள் கூட அவரை ஆதரிக்க ஆளில்லாத நிலை இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணாக கதைப்பது, சமூக வலைத்தளங்களில் ஏறுக்கு மாறான கருத்துக்களை பதிவது சாதாரண ஒரு மனோநிலையில் பதிகின்ற பதிவுகளாக இல்லை என்பது அமெரிக்க மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் போர் நிறுத்தத்தை செய்த பின்னராவது டொனால்ட் ட்ரம்பிற்கான ஆதரவு அமெரிக்காவில் உயருமா என்றால் அது உயராமல் அப்படியே இருக்கின்றது. தொடர்ந்து வீழ்ச்சியடைந்தே செல்லுகின்றது. ஆனால் குறிக்கப்பட்ட ஒரு வயதிற்கு பின்னர் காது கொடுத்து கேட்கும் பழக்கம் குறைவடைந்து தாம் நினைப்பதை மற்றவர்களுக்கு சொல்வதே பழக்கமாக இருக்கின்ற ஒரு தன்மை டொனால்ட் ட்ரம்பிற்கும் இருக்கின்றதா என்பதை இந்த ஆய்வு எடுத்துரைக்கவில்லை. ஆனால் இதையெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் தான் நினைத்ததே சரி என்றும், போர் நிறுத்தத்திற்கான காலத்தை தான் நீட்டிப்பு செய்ய விரும்பவில்லை என்றும், தன்னுடைய படைகள் களத்தில் இறங்குவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்க படைகள் இத்தகைய ஆபத்தான ஒரு போர்க்களத்திற்குள் இறங்குவதற்கு துடிதுடிக்கின்றார்கள் என்று தங்களுடைய அதிபரே சொல்வதை கேட்டு ஆச்சரியமும் விரக்தியும் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு போர் வீரரும் தேவையில்லாத ஒரு போரை சந்திப்பதற்கும் தன்னுடைய உயிரை பணயம் வைப்பதற்கும் விரும்ப மாட்டார் என்பது டொனால்ட் ட்ரம்ப் அறியாத விடயமாகவும் இருக்கின்றது. இது 2வது உலக மகா யுத்த காலம் அல்ல. படை வீரர்கள் தியாகம் செய்வதற்கு இது சமூக வலைத்தள காலம். எல்லா படை வீரரும் தான் இறக்காமல் போர் செய்து வெற்றியுடன் வாழத்தான் விரும்புகின்றார்கள். ஆகவே 2வது உலக மகா யுத்த காலத்து தியாக படைகளினுடைய காலம் முடிந்து அது சிம்பெட்டிக் என்று கூறப்படுகின்ற படைகள் தானே கிணற்றில் விழுந்தவனை காப்பாற்ற தானே கிணற்றில் பாய்ந்து தன்னுடைய உயிரை கொடுத்து அவனை காப்பாற்றுகின்ற தியாக படைகளினுடைய வரலாறு கொண்டதாகும். ஆனால் இன்று எம்பெட்டிக் என்கின்ற படையணி உள்ள காலம். கிணற்றில் விழுந்தவன் விழுந்ததுதான், அவனுக்காக ஒரு கயிறை போடலாம், அதை பற்றி அவன் ஏறி வந்தால் அவன் உயிர் வாழலாம், இல்லையேல் அவனை கைவிட வேண்டியதுதான் என்கின்ற நிலையும் 99% தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதே படையினருடைய முக்கியமான கடமை என்பதையும் அடிப்படையாக வைத்து சேர்க்கப்படுகின்ற இராணுவம் இன்றைய இராணுவமாகும். இன்றைய உலக இராணுவத்திற்கு தியாகம் என்பது இல்லை என்பதையும் டொனால்ட் ட்ரம்ப் எந்தளவு தூரம் புரிந்திருக்கின்றார் என்பது தெரியவில்லை. எனவே உலக போர்க்களம் மாறி இருக்கின்றது. உலக மக்களினுடைய வாழ்க்கை மாறி இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதற்கு எப்பொழுதுமே அவசரப்படக்கூடாது என்பது ஒரு நாட்டின் அதிபர் அறிந்திருக்க வேண்டிய விடயமாகும். அதையே அவர் சரிவர அறியவில்லை என்பது ரைடர் தருகின்ற தகவலாக இருக்கின்றது. இத்தனைக்கு பிறகும் டொனால்ட் ட்ரம்ப் பதிவுகளை கைவிடப் போகின்றாரா, இல்லை அவர் தொடர்வார் என்பதையே அவருடைய பதிவுகள் தொடர்ந்து காட்டுகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் ரவுகளே.